ஸ்பைசி பாக்ஸ் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாம்பார். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 6 எடுத்திருக்கேன். இந்த சாம்பாருக்கு தக்காளி நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வரமிளகாய் 3, பட்டை, கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன். அப்புறம் முக்கியமான பொருள் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிறு 4 ஸ்பூன், 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால ஒரு 4 வெங்காயம் தான் இருந்தது, அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு வணங்கினதும் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, சீரகம், சோம்பு இதையும் அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது எடுத்து வச்ச பச்சைப்பயிரையும் அது கூட சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு ரொம்ப ஜாஸ்தியும் சேர்த்துக்காதீங்க, ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துனா போதும். ஏன்னா குழம்பு வளவலன்னு ஆகிடும். நீங்கள் ஏற்கனவே பச்சைப்பயிறு வறுத்து வச்சுருந்தீங்கன்னா லைட்டாக மட்டும் வறுத்தா போதும். இல்லைன்னா இந்த வெங்காயத்து கூடவே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதுதான் இந்த குழம்புக்கே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது நறுக்கி வச்ச தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் தக்காளி ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் 6 தக்காளியும் எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கிட்டதும் மறுபடியும் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வேணுன்னா மட்டும் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி இந்த மாதிரி கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா தான் உங்களுக்கு சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழம்பு எப்பவுமே தோசைக்காக செய்வோம், ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.